எல்லோருக்கும் இன்ஃபோ ஹெல்த் 360 வணக்கம். நான் உங்கள் டாக்டர் வி மங்கம்மாள் ராணி. நான் ஆக்சுவலாக ஹார்ட் அட்டாக் போடலான்னு நினச்சேன். ஆனால் அப்புறம் என்ன நினச்சேன், சரி ஹார்ட் அட்டாக் போகிறதுக்கு முன்னால் ஹார்ட்டோட பாகங்கள் என்ன, அதோட வேலைகள் என்ன அப்படிங்கிறத போட்டால் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் ஹார்ட் அனாட்டமி, ஃபிசியாலஜி இதெல்லாம் நான் போடணும்னு தீர்மானித்தேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம இன்னைக்கு ஹார்ட்டை பற்றி பார்க்கலாம் வாங்க. அனாட்டமி ஃபிசியாலஜி மட்டும் பார்க்கலாம் வாங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நாம் ஹார்ட் எப்படி, அதாவது இதயம் எப்படி, அதன் அமைப்புகள் என்ன, அதனோட வேலைகள் என்ன என்பதை பற்றி பார்க்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள், இது குறுக்கு வெட்டு தூற்றத்தை இதை பார்த்தோம்னாக்கா ஒரு பக்கம் ரெட் கலர்ல, இன்னொரு பக்கம் ப்ளூ கலர். இந்த ப்ளூ கலர் அப்படின்னோம்னா உங்களுக்கு என்ன செஞ்சிடணும், சிரை, அதாவது சின்னதாக இருந்தால் சிரை. இந்த பக்கம் அது கார்பன் டை ஆக்சைடு, கரியமில வாயு இருக்கும், வேஸ்ட்டும் இருக்கும். ஆனால் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த சுத்தமான இதில் ஆக்சிஜன் இருக்கும். ஆக்சிஜன் கண்டென்ட் நிறையா இருக்கும். டைரக்டா இது லங்ஸ்ல இருந்து வந்திருக்கும். இந்த ரெண்டு ஏரோ மார்க் போட்டிருக்கு பார்த்தீங்களா, இது ரெண்டுமே இந்த சைடு தான் லெஃப்ட் ஏற்றியத்தில் லங்ஸ்ல இருந்து இங்கே நல்ல ரத்தத்தை கொடுக்கும். இந்த நல்ல ரத்தத்தை உடல் பூரா பம்ப் பண்ணிட்டு அதுங்க உடலில் உள்ள அசுத்தரத்தை, கார்பன் டை ஆக்சைடு போன்ற கழிவுகளை எடுத்துக்கொண்டு அது ரைட் சைடு ஹார்ட்டுக்கு வர்றது தான் பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இதுதான் ஹார்ட் விடாம பண்ணிக்கிட்டு இருக்குது. 1,00,000 தடவை இது போன்று துடிக்கிறது. 1500 கேலன் ரத்தத்தை வெளியேற்றுகிறது. பல்மனரி ஆர்டரின்னு சொல்றாங்க இல்லையா, அது சுத்திகரிக்கப்பட வேண்டிய ரத்தத்தை எடுத்துக்கொண்டு இங்கே அது மாதிரி லங்ஸுக்கு வருகிறது, நுரையீரலுக்கு வருகிறது. ரெண்டு பக்கம் உள்ள நுரையீரலுக்கு வருகிறது. இந்த நுரையீரல் இது மூடி இருக்கு. இது அது உள்ள இருக்கிற பாகம். இதுவும் உள்ள இருக்கிற பாகம். ஸோ ரெண்டு நுரையீரல் இருக்குது. இந்த நுரையீரல இந்த மாதிரி பிராங்கஸ் இருக்கும், பிராங்கியூல்ஸ் இருக்கும். இதுக்கெல்லாம் பேர் அது மாதிரி பிராங்கியூல்ஸ் பேரு. இதோட எண்டில் ஒரு பலூன் மாதிரி ஒன்று இருக்கும். அது சுருங்கி விரியும். அதோட வேலை என்னன்னா, நம்ம நல்லா மூச்சு எடுக்கும் போது இது விரியும் போது அந்த அட்மாஸ்பியர்ல ஏர் கண்டென்ட், ஆக்சிஜன் கண்டென்ட் ரத்த குழாய்க்கு போயிடும். நம்ம சுத்திகரிக்கப்பட வேண்டிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே நம்ம வெளியே விடும் மூச்சாக